தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் சரத்குமார் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். நடிகர் சரத்குமார் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் சரத்குமார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் இவர் இணைந்த பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கட்சியில் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி நடிகர் சரத்குமாரை கண்டுகொள்ளவில்லை. நடிகர் சரத்குமார் தனது ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் சரத்குமார் இணையப்போவதாக கூறப்படுகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இசக்கி சுப்பையாவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. அவர் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வியடைவார் என்பதால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் சரத்குமாரை களமிறக்க ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் சரத்குமார் போட்டியிடுகிறார். அம்பாசமுத்திரம் நாடார் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்ற பகுதி என்பதால் சரத்குமாரை களமிறக்குகின்றார் ஜோசப் விஜய். தற்பொழுது நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நடிகர் சரத்குமார் போட்டியிடுகின்றார். பாஜகவிலிருந்து முறைப்படி விலகி விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார்.